திருக்கோவிலூர் திமுக எம்எல்ஏ பொன்முடிக்கு அமைச்சர் பதவியை செய்து வைக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்த விவரங்கள் என்ன? வெங்கடேசன், வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என தீர்மானித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் குறிப்பாக கடந்த 12ஆம் தேதி நிறுத்தி வைத்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் எம்எல்ஏவாக ஆகும் தகுதி பெற்றார். இதனிடையே அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி செய்து வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருந்தார். ஆனால் இந்த பரிந்துரைக்கு ஆளுநர் அவரை முழுமையாக நிரபராதி என உச்சநீதிமன்றம் விடுவிக்கவில்லை என்றும் தண்டனை மற்றும் குற்றவாளி என தீர்மானித்ததை மட்டுமே நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்து அந்த அமைச்சர் பதவி பிரமாணத்தை செய்து வைக்க ஆளுநர் மறுத்துவிட்டார். இதனிடையே தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக, குறிப்பாக முதலமைச்சர் பரிந்துரை ஏற்று நடக்க வேண்டிய, அமைச்சரவையின் பரிந்துரை ஏற்று நடக்க வேண்டிய ஆளுநர் அதனை மீறி தற்போது ஒரு புதிய முரண்பாடாக பதவி பிரமாணத்தை செய்து வைக்க முடியாது என மறுத்து ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். எனவே அவருக்கு அரசமைப்பு சாசனத்தின்படி உள்ள விதிகளின்படி இந்த எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவியை செய்து வைக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கோரி இந்த மனு நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். எனவே இந்த மனுவை விரைந்து விசாரிக்க கோரி ஒரு முறையீடையும் தலைமை நீதிபதி முன்வைக்க சற்று நேரத்தில் திட்டமிட்டுள்ளனர். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.